மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது மொழியின் வலிமை உணர்த்தியே உயர்த்தும் செந்தமிழ் அருவி, கற்றதும் பெற்றதும் தமிழால் என்றிடும் தீந்தமிழ் கருவி, நீதிநூல் சொல்லிடும் வாழ்வியல் ஓதிடும் சாதனை பூமகள், தொன்மையும் துன்மமும் இரண்டர கலந்து அளித்திடும் தமிழ் மகள் யாரென திரையில் பார்க்கலாம். அன்பரசி மேம் ஃபஸ்ட்டு எம்என்பட்டி ஸ்கூலில் இருந்தாங்க. நாங்கள் அங்கே 6th படிக்கும்போது பிராமி, வட்டெழுத்து, சோழாகல தமிழ், கிரந்த அது 4த்தையும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் மேம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே சேர்ந்ததுனால எங்கள் பேரண்ட்ஸ் இதில் இருக்க ஆர்வத்தினால கூப்பிட்டு இங்கே எங்களுக்கு சேர்த்து விட்டாங்க. பஸ் வசதி எதுவும் இல்லை. 12,000 ஆட்டோக்கு ஃபீஸ் கட்டி நாங்கள் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் பஸ் வசதி எல்லாம் வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். மேமுக்காக தான் இந்த ஸ்கூல் சேர்ந்தோம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. ஆனால் மேமுக்காக இது கற்றுக்கணுன்ட்டு ஆர்வத்தினால இங்கே சேர்ந்தோம். கல்வெட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நான் பிராமி, வட்டெழுத்து, சோழர் கால தமிழ்லாம் கற்றுக்கிறேன். இப்போ தான் கிரந்தம் கற்றுக்க போகிறேன். நல்லா நல்லா கற்றுக்கிட்டு நல்லா தொல்லியல் ஆய்வு நல்லா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். நான் 10th முடிச்சு போகிறதுக்குள்ளே கட்டிடக்கலை, சிற்பக்கலை இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அன்பரசி மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொழி என்பது தொடர்பு சாதனம் அல்ல, அது பண்பாட்டின் தொடர்ச்சி என்ற உண்மையை உணர்ந்த தமிழ் ஆசிரியர் அன்பரசி. 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு அப்படின்னா பார்த்தோம்னா இந்த மாதிரி படிமங்களாக இருக்கும். தொப்புள் கொடி தொடர்புடைய தொன்மை தமிழ் மொழியின் சிறப்புகளை மாணவர்களின் மனதில் விதைத்து வருகிறார். சேலம் மாவட்டம் மாதநாயக்கன்பட்டி பெருந்தலைவர் காமராசர் நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியும் அன்பரசி சுடுமண்ணிலும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பதிந்து கிடக்கும் ஆதி தமிழ் எழுத்து வடிவங்களை வருடி வருடி வாசிக்க வைக்கிறார். உலக பொதுமறையான திருக்குறள், ஔவையின் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் மற்றும் மூதுரை ஆகிய முத்து குவியல்களை பிராமி எனும் தமிழ் எழுத்து, வட்டெழுத்து மற்றும் கிரந்த எழுத்துகளில் எழுதுவது எப்படி என்றும் பயிற்றுவிக்கிறார். 1330 திருக்குறளையும் இந்த எழுத்து வடிவத்தில் மாற்றி எழுதணும். அதன் உச்சமாக 4 மாணவர்களின் துணையுடன் வள்ளுவரின் முப்பாலை 3.5 மணி நேரத்தில் கிரந்த எழுத்தில் எழுதி உலக சாதனை படைத்தார். கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகளில் வெளிக்கிளம்பும் தமிழர்களின் தொல்லடையாளங்களைப் போல பீராம்பட்டியில் கிடைத்த நெசவு அச்சு, தக்கலிகள் மற்றும் சம்புவராயர் கால நாணயங்களை தோண்டி கண்டுபிடித்து தஞ்சையில் ஆவணப்படுத்தினார். அதாவது 1ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட தக்கலின் பேர் இது. தாய்மொழியை தமது மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று கருதி ஒரு தாய்ப்பறவையாய் அவர்களை அழைத்துச் சென்று கல்வெட்டுகளையும் நடுகற்களையும் தேடி தேடி கண்டுபிடித்து ஆனந்தமடைகிறார் இந்த அன்பரசி. உயிரும் மெய்யும் கலந்த உயர்தனி செம்மொழியை 4 சுவற்றுக்குள்ளிருந்து பயிற்றுவிக்காமல் தொன்மையின் வேரை தேடும் தொல்லியல் ஆய்வாளராய் அவதாரம் எடுத்து தமிழுக்கு தொண்டு செய்யும் திருமிகு அன்பரசி அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க தகவலறியும் சட்டத்தின் முன்னாள் ஆணையர், பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் சாரதாநம்பி ஆரூரான், பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் இயக்குனர் டாக்டர் ஜி அறிவொளி, திரைப்பட நடிகை திருமிகு வடிவுக்கரசி ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு அன்பரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
எழுத்துக்கள் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டுட்டு போகணும். ஏன் அப்படின்னா இப்போ கீழடியிலெல்லாம் பிராமி எழுத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் கிடைக்கிது. இது வந்து எழுத்துக்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்ன இருக்குங்கிறத படித்து தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய பழமை வந்து அழிஞ்சிட்டே வருது. அதை வந்து மீண்டும் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால என்னால் அந்த மாணவர்களுக்கு கொண்டு போக முடியுது. அதுலேயும் மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆர்வம் அதில் அதிகமாக இருக்குது. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எல்லாராலையும் தமிழ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தமிழையே படிக்க முடியாத பல மாணவர்கள் வந்து இருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுற மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் வரலாற்றை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கனவு. தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. அது அந்த திருக்குறளுக்கு ஏற்பதான் வந்து மாணவர்களுடைய அறிவு நிறைய இருக்குது. அதை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும். இதற்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மற்றும் எனக்கு இன்று வரை வழிகாட்டி கொண்டுள்ள பள்ளி கல்வித்துறையின் அனைத்து உயர் அதிகாரிகள், என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களை பற்றி சொல்லணுன்னா நம்ம திரையிலேயே பார்த்தோம். எனக்காக வந்து ஒரு 4 மாணவர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பிவிட்டாங்க. அதற்காக வந்து தொடர் 7 மாத முயற்சி காரணமாக பேருந்து வசதியும் ஏற்பாடு செஞ்சோம். இதற்காக எனக்கு இன்று வரை வழிகாட்டி கொண்டுள்ள என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பெற்றோர், குடும்பம் மற்றும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி. என்னுடைய 2 குழந்தைகளும் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். காலையில் சனி ஞாயிறாவது அம்மா வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு என்னுடைய 2 குழந்தைகளும் ஏங்கி தவிப்பாங்க. இன்றைக்கும் காலையில் பார்த்தோம்னா காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை வந்து அவங்க சரியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவு ஒரு மகிழ்வாக இருக்குது. என்னுடைய கணவரும் நானும் ஒரே பள்ளியில் வேலை செய்கிறோம். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு என்னுடைய ஆணிவேர் என்னுடைய கணவர் தான். தேங்க்யூ. தமிழ் படிக்கிறது தானே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழை படித்தவர்களுக்கு மட்டும்தான் வாழ்வியல் ஒழுக்கம் என்பது யாரும் சொல்லித்தராமல் தானாக வரும். தமிழ் படித்ததற்கு பெருமைப்படுங்கள். நீங்கள் இன்னொன்று தொல்லியல் பற்றிய ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் கிறந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. எங்கள் அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். புதிய தலைமுறை ஆசிரியர் விருது என்பதை கிறந்த எழுத்தில் நீங்கள் எழுத வேண்டும். நாங்கள் அதை அந்த பெரிய திரையில் பார்த்து மகிழ வேண்டும். எழுத்துக்கள் சொல்லி விளக்க முடியுமா? புதிய தலைமுறை ஆசிரியர் விருது. தொன்மையான தமிழை அறிந்திராத நாங்களும் ஒரு கல்வியறிவு இல்லாதவர்கள் போலதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இதுவரை அளிக்கப்பட்ட அத்தனை விருதுகளில் இந்த ஒன்றுதான் மொழிக்காக கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று கூறுவார்கள். நான் மேடை ஏறி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முடிந்து விட்டன. உலகம் முழுக்க சென்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பினை இந்த தமிழ் மொழி எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆசிரியர் என்ற சொல்லுக்கு நம்முடைய கலைஞர் கொடுத்த விளக்கம். அந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? ஆசு கூட்டல் இரிதல். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் நீங்குதல், நீக்குதல். ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்க்கையில் இருக்கின்ற குற்றங்களை நீக்குகின்ற பெருமை ஆசிரியனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்பா அம்மா சொன்னா கேட்காத பிள்ளை டீச்சர் சொன்னா கேட்கும். எங்கள் டீச்சர் அதை சொன்னாங்க, எங்கள் டீச்சர் எதை சொன்னாங்க. நானுமே எங்கள் டீச்சர் எது சொன்னாலும் கேட்பேன். அப்பா அம்மா சொன்னால் கேட்குற பழக்கம் எந்த பிள்ளைக்கும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பணி ஆசிரியர் பணி.
அம்மாவோட தன் விளக்கத்தை நான் படித்தேன். ரொம்ப அருமையான ஒரு பணி அவர்கள் செய்கிறதுனா, யார் வேணாலும் படிக்கலாம், எழுதலாம், முனைவர் பட்டம் வாங்கலாம். அவர்கள் எடுத்துக்கொண்ட துறை மாணவர்களை கல்வெட்டு எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள், நடுகற்களை என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை எல்லாம் கூட்டி சென்று மாணவர்களுக்கு பயிற்றுவித்தல். நண்பர்களே, நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்வன, உலகுக்கு எடுத்து காட்டுவன 3. ஒன்று நம்முடைய இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள். அடுத்தது இங்கே வந்தார்கள் அல்லவா, நம்ம படிச்சிருப்போம் பள்ளி நாட்களில், யான், யுவான் சுவாங், மார்க்கோ போலோ இவர்களுடைய குறிப்புகள். அடுத்தது கல்வெட்டுகள். அடுத்தது செப்பேடுகள், பேபிக்குடி செப்பேடு, குடிமையான்மலை கல்வெட்டுகள், இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன். இவங்களுடைய தன் விளக்கத்தை படிக்கிறப்ப மிகப்பெரிய சேவை இவர்கள் செய்வது. சோழ அரசர்கள் காலத்தை பற்றி நிறைய அம்மா வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. சோழ அரசர்கள் அந்த ஒரு செய்தியை கட்டாயம் அவங்களுக்கு தொடர்புடைய செய்தி, இந்த கல்வெட்டுக்களும் நடுகற்களும் எவ்வளோ முக்கியங்கிறத மாணவர்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, வரிசையில் நின்னீங்கன்னா எல்லா கோவில்களையும் ஏதோ எழுத்து இருக்கு, சுவர்களில் எழுத்துக்கள் இருக்கின்றன. என்ன எழுத்து என்ன, அதுவும் திருப்பதியிலெல்லாம் வரிசையில் நிற்கிறப்போ தமிழ் எழுத்துக்களை பார்க்குறப்போ இது என்ன செய்தி சொல்லுகிறது, ஒரு பெருமாள் நமக்கு உரியவரோ அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். அவ்வளோ செய்திகள் கொட்டி கிடைக்கின்றன எழுத்துக்களை படிக்க. நமக்கு தெரியும், எல்லா கோயிலையும் உண்டு. தமிழ் வரலாறு, தமிழர்களின் வரலாறு, இவையெல்லாம் அதுவும் உங்கள் வாயிலிருந்து நாங்கள் கேட்கும் பொழுது இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு விழாவில் கண்டிப்பாக நன்றி. மா ராஜமாணிக்கனார் அவர்களின் கல்வெட்டு குறித்த நூல்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுகிறேன். நன்றிம்மா. நன்றிம்மா. நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பேசுறேன்? தமிழ்ல ஏதாவது சொல்ல. அதே போதும் சார், டைரக்டர் சொல்லிட்டார் இல்லை. அன்புக்கரசிக்கு வந்து வடிவுக்கரசி பரிசளித்தேன். இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்காக புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆசிரியர்கள், எதை சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர் தான், குருகள் தானே. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு என் அன்பார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர் பணி நிறையெல்லாம் பேசக்கூடாது, இந்த அளவுக்குலாம் நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. எனக்கு டைரக்டர் மாதிரி இருக்கிறவங்க டைலாக் எழுதி கொடுப்பாங்க, அதை படித்து அப்படியே ஒப்பிப்பேன், அவ்வளவுதான். நடிக்க கூட மாட்டேன், ஒப்பிப்பேன். இதுதான் எனக்கு தெரியும். இந்த கல்வெட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நானும் போய் சொல்லுவேன் 4 இடத்துல, அந்த கல்வெட்டில் எழுதுறதெல்லாம் எப்படின்னு. ஒரு அன்பரசி அம்மா வந்தாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்கப்பா, அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தோம், அவார்டு கொடுத்தோம், இப்படி ஒன்றா ஒரு பெருமையை பேசிக்கலாமே தவிர எனக்கு உண்மையாக ஒன்றும் புரியல. நீங்கள் எழுதணுன்னா பூ மட்டும் புரிஞ்சு, புதிய தலைமுறை, ஏன்னா பாப்பா சொல்லிடுச்சு ஏற்கனவே, புதிய தலைமுறை சொல்லுங்கன்னா பூ புரிஞ்சுது, தா புரிஞ்சுது, வி புரிஞ்சுது, போதுமே. இது புரிஞ்சா போதாதுங்களா? இல்லை, இது 3 எனக்கு புரிஞ்சுது. இவங்க சொன்னாங்க, இவங்க பரம்பரையே வந்து எல்லாருமே டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கள் பரம்பரையும் அப்படி தான் சார். எங்கள் அப்பா சைடு, எங்கள் பெரியப்பா சைடெல்லாம் வந்து சினிமா ஏபி நாகராஜன் வந்து சினிமா தான், அந்த சைடை விட்டுருங்க. எங்கள் அப்பா சண்முகம், அவருடைய அண்ணன் ஹெட் மாஸ்டர் இருந்தார், மாமா ஹெட் மாஸ்டர், அப்புறம் என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாரும் டீச்சர். அவங்க மட்டுமா டீச்சராக இருக்கணும்? நானும் டீச்சர் தான். அதாவது பேசிக்காக ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார், எல்கேஜி யூகேஜிக்கு சொல்கிறதா ரொம்ப கஷ்டம். நானும் பிரைமரி ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி டீச்சராக தான் இருந்தேன். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எல்லா பிள்ளைங்களும் வாங்க நம்ம எழுத்து கற்றுக்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடலாம், இவங்களை நம்ம தூக்கின்னு தான் போகணும். ஓகேங்களா? பாத்ரூம் போவாங்க. ஸோ நான் வந்து டீச்சர்ன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை, நான் ஆயா வேலை செஞ்சேன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவங்க பாத்ரூம் போனால் கால் கழுவணும், சோறு ஊட்டணும். இதில் வெஜிடேரியன் எழுதின கிறந்த எழுத்துக்கள்ல 3 எழுத்து புரிந்ததற்கு என்ன காரணம்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க எழுதுறதே கிறந்த எழுத்து மாதிரி இருக்குமே. எங்கே எழுதுனாங்க? நான் தான் எழுதுனேன், அவங்க எங்கே எழுதுனாங்க? அவங்க கையை பிடிச்சி எழுதுறதுக்குள்ள அது ஒன்று அழுவும், அது மூக்க சின்னம், இதை அதனால பேசிக்காக எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் தான் வந்து கிரேட்டுங்க, கிரேட். அவங்கள போட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெருசாக சாதிச்ச மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்களா வந்து உச்சா வருதுன்னு சொன்னோடனே அங்கே போங்க பாத்ரூம்க்குன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னே போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது தான் எல்கேஜி யூகேஜி டீச்சர் வேலை. அந்த வேலையை நான் தான் செஞ்சேன். அது யாரோ தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதிய தலைமுறையில். அதனால ஆசிரியர் விருது கொடுக்கும் போது வடிவுக்கரசியும் கூப்பிடலாம், பரவாயில்ல. ஏன்னா இவங்க அளவுக்கெல்லாம் இல்லை, நான் தான் சொல்கிறேன், பிகினிங்கோடு இருக்கிறேன். அதனால அன்பரசிக்கு இந்த வடிவுக்கரசி வந்து அவார்டு கொடுக்க வச்சதுக்காக
புதிய தலைமுறைக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே வந்து ஆசிரியர் விருதுகள் எல்லாம் பிரிங்க, கொஞ்சம் பிரிச்சிடுங்க. என்ன மொழி அப்படின்னா இவங்கள மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள தனியாக பிரிங்க. அதே மாதிரிங்க தமிழில் டைலாக் பேசணுன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட தாய்மொழி தமிழ். அதே தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னா கன்னடமெல்லாம் ஹன்றதுக்குள்ள அடி வயிற்றுல காலையில் சாப்பிட்ட டிஃபனே வெளியில் வந்துடும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும். ஆனால் தமிழ் பாருங்கள், இஷ்டத்துக்கு முன்ன பின்னெல்லாம் போட்டேன். சார் கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, அதை பாருங்கள் சார், நீங்கள் சொல்ல வந்தது என்னவோ அதை சொல்லிட்டேன் இல்லைன்னு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த தமிழ் உருப்படியாக ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சனால தான் இவங்க போட்ட பூ புரிஞ்சுது, தா புரிஞ்சுது, வி புரிஞ்சுது. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு நான் வந்து அவார்டு கொடுக்க வச்சதுக்காக மறுபடியும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றிமா. வாழ்வின் புதிர்கள் வெளிப்படும் ஒவ்வொரு புள்ளியிலும் யாரோ ஒருவருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். வயிற்றுப்பசிக்காக கையேந்துகிற ஒருவனிடம் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. சாதாரண தொழிலை செய்கின்ற மனிதர்கள் கூட நமக்கு பல நேரங்களிலே வழிகாட்டிகளாக, ஆசான்களாக, குருவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருமே ஆகச்சிறந்த ஆசிரியர்கள். நான் என்னென்னா ஒரு க்ரீம் ஆஃப் தி மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அரசு பள்ளி ஆசிரியர்கள். என்னென்னா ஒரு 2000 வேக்கன்சி வரும், ஒரு 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. டிஆர்பி எக்ஸாம் 2 லெவலில் நடக்கும், டெட்டுன்னு நடக்கும், அதுக்கு பிறகு ஒரு போட்டித் தேர்வு நடக்கும். அதில் 2000 பேரை தான் செலக்ட் பண்ணி எங்கள் அரசு பள்ளிகளுக்குள்ளே நாங்கள் அனுப்புகிறோம். அதில் ஒரு 0.5 கூட தன்னோட செலெக்ஷனை விட்டுருப்பாங்க, அது வேறு விஷயம். அதில் செலக்ட் ஆகாதவங்க தான் தனியார் பள்ளியில் இருக்காங்க. ஆகச்சிறந்த ஆசிரியர்களை நாங்கள் எங்கள் அரசு பள்ளிகளில் நாங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தொடர்ந்து பயிற்சி. இப்போ சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியாது. கீழடியை வெளிக்கொண்டு வந்ததிலே ஒரு ஆசிரியரின் பங்கு மிக அதிகமாக இருக்கும். தற்போதைய அரசு பொறுப்பேற்ற பிறகு வருடத்திற்கு 1000 ஆசிரியர்களுக்கு தொல்லியல் துறை சார்ந்த பயிற்சிகளை 15 நாட்கள் ரெசிடென்சியலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இவங்க ஏன் சிறந்த ஆசிரியர்னு சொல்லட்டுமா? அல்லி மேடம் வந்தாங்க. அவங்க அந்த வீடியோவை கவனிக்கும்போது எதேச்சியாக தன்னுடைய மாணவியினுடைய தோள் மேலே கை போட்டு நடந்தாங்க. எந்த ஆசிரியர், எந்த தலைமை ஆசிரியர் தன்னுடைய குழந்தையின் தோள் மீது கை வைத்து பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்களோ அந்த பள்ளி ஆகச் சிறந்த பள்ளியாக இருக்கும் என்பதிலே இங்கே இருக்கிற தாமரைக்கண்ணன் இருக்கார் இல்லைங்களா, கண்ணவாசனுடைய அமைப்பு செயலாளர், அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். என்ன அவரெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத நம்ம புத்தகமாக போடலாம், எனக்கு இன்றைக்கி நேரம் கிடையாது. அப்படி பல பேர் இங்கே வந்து முன்னெடுப்போடு இங்கே வந்திருக்கீங்க. இந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து பரிசு வழங்குகின்ற புதிய தலைமுறையை பாராட்டுகின்றேன். 10வது ஆண்டு என்று நினைக்கின்றேன். இடையில் கொரோனா வந்து 2 வருஷம் கொடுக்கல. 8வது ஆண்டு விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் எனக்கு இந்த சொல்லணும்னு நினச்சேன்னா, முதல் விழாவிற்கு ஆசிரியரை நாளைக்கு விழாங்க, முத நாள் நைட்டு தான் நாங்கள் வந்து இறுதி செய்கிறோம். ஏன்னா என்கிட்ட வந்தார், சார் எனக்கு எப்படி இறுதி செய்யறதுனே தெரியல அப்படின்னு. சில கேட்டு இந்த மாதிரி அவார்ட் பண்ணுங்க மார்க்கு அப்படின்னு சொல்லி முதல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆசிரியர் செலக்ட் பண்ணி கொடுத்தல எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்குது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். மேடையை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.